புனித கார்லோ அக்யூட்டிஸின் நோயாளிகளுக்கான சக்தி வாய்ந்த குணமளிக்கும் ஜெபம். நீங்கள் முடியாத சூழ்நிலையை சந்திக்கிறீர்களா? உங்கள் அமைதியை பறிக்கும் ஒரு தீராத நோய், அகலாத வலி உங்களை பதற்றப்படுத்துகின்றனவா? மருந்துகள் பலம் தராத நிலையில் இருக்கின்றனவா? அல்லது உங்களுக்கு பிரியமானவர் ஒருவர் நோயுடன் போராடி கொண்டிருக்கிறாரா? இது உங்களுக்கான ஜெபம். இது தேவனின் அழைப்பு. டிஜிட்டல் காலத்தின் புனிதர் கார்லோ அக்யூட்டிஸின் பரிந்துரையுடன் இந்த ஜெபத்தை ஜெபிப்போமாக. புனித கார்லோ அக்யூட்டிஸ் 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் போப் லியோ 14 அவர்களால் புனிதராக்கப்பட்டார். அவரின் பரிந்துரையின் மூலம் ஏற்கனவே அங்கீகரித்த அதிசயங்கள் நிகழ்ந்துள்ளன. பிரேசிலில் மேத்யூ என்ற சிறுவன் அரிய மற்றும் உயிருக்கு ஆபத்தான நோயிலிருந்து குணமடைந்தான். கோஸ்டாரிக்காவில் வலேரியா என்ற பெண் தீவிர மூளை காயத்திலிருந்து அவளது தாய் புனித கார்லோ அக்யூட்டிஸின் கல்லறையில் ஜெபித்த அதே நாளில் குணமடைந்தார். உங்களுக்கு இது போல ஒரு அதிசயம் தேவையா? உடல், மனம் அல்லது உணர்ச்சிகளில் குணமடைய வேண்டுமா? அப்படியானால் இந்த ஜெபம் உங்களுக்காக தான். இறுதி வரை இந்த ஜெபத்தில் பக்தியுடன் பங்கெடுக்கவும். ஏனெனில் இன்று நாம் புனித கார்லோ அக்யூட்டிஸின் சக்தி வாய்ந்த பரிந்துரையுடன் ஜெபிக்கப் போகிறோம். அவரால் உங்கள் வேண்டுகோளை இயேசுவின் பரிசுத்த திருஹிருதயத்திற்கே சமர்ப்பிக்க முடியும். இது சாதாரண ஜெபம் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நம்பிக்கையின் விண்ணப்பம். நீங்கள் நோயால் வாடினாலும், உங்கள் உறவினர் நோயுற்றிருந்தாலோ, மருத்துவர்களாலும் சிகிச்சையாலும் நம்பிக்கையை இழந்திருந்தாலும் கூட இன்று உங்கள் இதயத்தை தயாரியுங்கள். ஏனெனில் தேவன் இன்று அற்புதமானதை செய்ய போகிறார். புனித கார்லோ அக்யூட்டிஸ் தனது வாழ்நாள் முழுவதும் கடவுள் உண்மையானவர், நம்பிக்கை திறக்க இயலாத கதவுகளையும் திறக்கிறது என்று காட்டினார். இப்போது இந்த ஜெபத்தை தொடங்கும் நேரம். நீங்களும் அதே அற்புதத்தை காண்பீர்களாக. பரிசுத்த ஆவியாருக்கான ஜெபம். பரிசுத்த ஆவியே, ஆன்மாவுக்கும் உடலுக்கும் தெய்வீக வைத்தியரே, இந்த புனிதமான தருணத்தில் எங்கள் மேல் வாரும். இந்த ஜெபத்தை நம்பிக்கையுடன் செய்கிற ஒவ்வொரு நோயாளியும் சந்தியும். வலி இருக்கும் இடத்தில் நிவாரணம் அருளும். நோய் இருக்கும் இடத்தில் குணமளித்தருளும். அச்சமும் கவலையும் இருக்கும் இடத்தில் நம்பிக்கையை தீப்பற்றி எரியச் செய்யும். அமைதியின் மனத்தை களைப்புற்ற மனங்களிலும், சோர்வுற்ற இதயங்களிலும், பலவீனமான உடல்களிலும் ஊதுவீராக. இன்று விண்ணகத்தந்தை ஊற்ற விரும்பும் குணமளிக்கும் அருளை பெறுவதற்கு எங்கள் இதயங்களை திறக்கச் செய்யும். புனித கார்லோ அக்யூட்டிஸின் சக்தி வாய்ந்த பரிந்துரையின் மூலம் இந்த ஜெபத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆன்மீக மருந்தை போல எங்களை பலப்படுத்தி ஆறுதல் அளித்து மறுபிறப்பை அருளட்டும். பரிசுத்த ஆவியே, எங்களோடு நிலைத்திருந்து இயேசுவின் மீது நம்பிக்கையுடன் வாழ எங்களை வழிநடத்தும். உமது முன்னிலையில் இந்த ஜெபத்தின் ஆற்றலை அனுபவிக்க அனுமதி தருளும். ஆமீன். புனித கார்லோ அக்யூட்டிஸே, அர்ப்பணிப்பு மற்றும் நம்பிக்கையுடன் இயேசுவை நேசித்தவரே, எங்கள் சகோதரராகிய உம்மை இன்று அழைக்கிறோம். உமது குறுகிய வாழ்வில் நற்கருணை விண்ணகத்தின் நெடுஞ்சாலை என்று கூறினீர். இப்போது பரலோகத்தில் இருந்து கடவுளின் அரியணைக்கு அருகில் நிற்கிறீர். நாங்கள் தாழ்மையுடன் உம்மிடம் விண்ணப்பிக்கிறோம். உம் சக்தி வாய்ந்த பரிந்துரையால் இந்த ஜெபத்தை ஏற்று எங்கள் வேண்டுதல்களை அருளும். நமது தனிப்பட்ட வேண்டுதல்களுக்காக ஒரு நிமிடம் அமைதியுடன் மன்றாடுவோம்.
எங்கள் நோய்கள், வலிகள், சுமைகள், பயங்கள், எங்கள் உடலின் பலவீனங்களை, எங்கள் மனதின் கவலைகளை, எங்கள் ஆன்மாவின் சோர்வுகளை மற்றும் எங்கள் வாழ்க்கையில் குணம் தேவைப்படும் அனைத்தையும் உம் புனித கரங்களில் வைக்கிறோம். புனித கார்லோ அக்யூட்டிஸே, மருத்துவர்கள் கைவிடும் இடத்தில், மருந்துகள் பயனற்ற இடத்தில் உம் பரிந்துரையால் இயேசுவின் பெயரில் குணமளிப்பு மலரட்டும். கண்ணீர் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி திரும்பட்டும். பயம் இருக்கும் இடத்தில் அமைதி மலரட்டும். புனித கார்லோ அக்யூட்டிஸே, இயேசுவின் திருஹ்ருதயம் எங்கள் வாழ்க்கையில் தலையீடு செய்யும்படி எங்களுக்காக ஜெபியும். எங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தி, நம்பிக்கையின் கதவுகளை திறந்து, கடவுளின் அன்பை உணரச் செய்தருளும். புனித கார்லோ அக்யூட்டிஸே, எங்களுக்காக ஜெபித்தருளும். ஆமீன். கர்த்தராகிய இயேசுவே, என் முழு இதயத்துடனும் நம்பிக்கையுடனும் ஜெபிக்கிறேன். எனது நோய்களை, எனது வலிகளை, எனது வாழ்க்கையின் சோதனைகளை உம்முன் கொண்டு வருகிறேன். என்னை பலவீனமாக்கும் நோயை உமது பரிசுத்த கரங்களில் வைக்கிறேன். அது என்னை சோர்வடைய செய்கிறது. சில சமயம் மன சோர்வை உண்டாக்குகிறது. ஆனால் நீரோ உயிருள்ள தேவன், என் மீட்பர், நம்பிக்கை கொடுக்கும் மருத்துவர். கர்த்தாவே, நீரே என்னை குணமளிப்பவரும் என் நம்பிக்கையும் ஆவீர். என் உடலையும் மனதையும் ஆன்மாவையும் உமது இரத்தத்தால் கழுவி புதுப்பியும். இன்று உம்மிடம் கேட்கிறேன், என்னை தொடும் கர்த்தாவே. என் உடலை தொடும், அது குணமடையட்டும். என் இதயத்தை தொடும், அமைதியால் அது நிரம்பட்டும். என் ஆன்மாவை தொடும், நம்பிக்கை உயிர் தள்ளட்டும். புனித கார்லோ அக்யூட்டிஸின் பரிந்துரையின் மூலம் இந்த அதிசயத்தை அருள்வீராக. எனது நம்பிக்கை தளராது. எனது கண்கள் மீது நிலைத்திருக்கும். நீர் சொன்னது போல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தையை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவராக. கருணையின் தேவனே, நோயால் துன்பப்படும் என் குடும்ப உறுப்பினரை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். அவரை பார்த்து கவலைப்படும் எங்கள் இதயங்களை அமைதியால் நிரப்புவீராக. அந்த வலியை பார்ப்பது எங்களுக்கு கடினம். சில சமயம் எங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஆனால் இன்று கர்த்தாவே, நாங்கள் எங்கள் முழு நம்பிக்கையையும் உம்மீது வைக்கிறோம். எங்கள் குடும்பத்தை பலப்படுத்துவீராக. களைப்பான தருணங்களில் சக்தியை அருள்வீராக. கண்ணீரின் நேரங்களில் ஆறுதலை தருவீராக. சந்தேகத்தின் நேரங்களில் நம்பிக்கையை வளர்த்துவீராக. புனித கார்லோ அக்யூட்டிஸே, இளமையிலே தேவனை ஆழமாக நேசித்த நீர் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபியும். நாங்கள் எங்கள் சிலுவையை தாங்கும் பொழுது இயேசுவிலிருந்து விலகாமல் நிலைத்திருக்கச் செய்வீராக. எங்களை தாங்கி நிறுத்தும் அருளும். நம்பிக்கையை வாழ வைக்கும் சக்தியை அழியும். இந்த சோதனையின் நடுவிலும் எங்கள் வீடு தேவனின் அன்பால் நிரம்பட்டும். கர்த்தாவே, நோயால் சோதனையை சந்திக்கும் என் வாழ்க்கையில் என்னை நம்பிக்கையுடன் நிலைத்திருக்க செய்வீராக. எதிர்ப்புகளால் மனம் சோர்வடையாதபடி, சோதனைகளால் நம்பிக்கை தளராதபடி என் இதயத்தை நிலை நாட்டுவீர். புனித கார்லோ அக்யூட்டிஸே, நீர் இளமையில் தேவனை நேசித்து வந்தீர்.
எங்கள் வாழ்க்கையிலும் நம்பிக்கையின் உதாரணம் ஒளிரட்டும். எங்கள் இதயங்களை தேவனுடைய அருளால் நிரப்பி ஒவ்வொரு சோதனையையும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள செய்வீராக. கர்த்தாவே, எங்கள் நோய், உடல், மனம், ஆன்மா குணமாக, எங்கள் வீடுகள் அமைதி பெற, எங்கள் நம்பிக்கை வளர நீர் வழிகாட்டும். அருளின் வெளிச்சம் எங்கள் வாழ்வில் ஒளிரட்டும். அன்பின் சக்தி எங்கள் மனங்களில் நிலைத்திருப்பதாக. கர்த்தாவே, என் உடல், மனம் மற்றும் ஆன்மாவை குணமளிக்க நீர் அதிகாரத்துடன் செயல்படுவீராக. புனித கார்லோ பீட்டர்சன் பரிந்துரை மூலம் எனது நோய்களை நீக்கி என்னை முழுமையாக குணப்படுத்துவீராக. எனது உடலின் ஒவ்வொரு செல்லிலும், ஒவ்வொரு உறுப்பிலும், கண்டு கொள்ளாத மற்றும் தெரியாத வழிகளிலும் உமது வல்லமையான கரம் தொடட்டும். நோயால் பாதிக்கப்பட்ட, மனச்சோர்வு மற்றும் பயத்தால் பாதிக்கப்பட்ட எல்லா மனிதர்களையும் குணப்படுத்தும். புனித கார்லோ அக்யூட்டிஸே, மேத்யூவின் நோயை குணப்படுத்தியது போல வலேரியாவின் தாயுமிடம் ஜெபித்த அதே நாளில் அவரது நோய் குணமடைந்தது போல எனது நோயையும் இன்றே குணமடைய செய்யும். இப்போது அதே மாதிரியான நம்பிக்கையுடன் நாங்கள் உம்மிடம் வருகிறோம். என் நம்பிக்கை கடவுளின் மனதை தொடட்டும். என் குடும்பம், நண்பர்கள் மற்றும் துன்பப்படும் எல்லோருக்கும் குணம் நிகழட்டும். கர்த்தாவே, எனது நோய்களை சரி செய்து எனது மனம் அமைதி அடைந்து என் நம்பிக்கை மேன்மேலும் உயரச் செய்யும். கர்த்தாவே, என் உடலை உமது பரிசுத்த கைகளில் வைக்கிறேன். என் உடலின் ஒவ்வொரு செல்லையும் உறுப்பையும் இயங்க செய்து சக்தியால் நிரப்புவீராக. நோய்கள் அனைத்தும் நீங்கி என் உடல் முழுமையாக குணமாகட்டும். கர்த்தாவே, என் மனதை அமைதியால் நிரப்பும். மனச்சோர்வு, கவலை, பதட்டம், மனவேதனை அனைத்தையும் நீக்கும். எனது மனம் தெளிவாகவும் உறுதியுடன் நம்பிக்கையுடன் நிலைத்திருக்கட்டும். கர்த்தாவே, என் ஆன்மாவை ஒளியால் நிரப்பும். என் நம்பிக்கை வலுவடைய, என் இதயம் பரிசுத்த அன்பை உணர, என் ஆன்மா ஆன்மீக சக்தியால் முழுமையாக பரிசுத்தமாகட்டும். புனித கார்லோ அக்யூட்டிஸே, உன் பரிந்துரையின் மூலம் என் உடல், மனம், ஆன்மாவிற்கு முழுமையான குணம் வழங்குவீராக. கர்த்தாவே, நமது இளம் தலைமுறையை பாதுகாப்பீராக. வன்முறை, போதைப் பொருள், குரூர ஆசைகள் போன்ற அச்சங்கள் மற்றும் அபாயங்களிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக. புனித கார்லோ அக்யூட்டிஸே, நீர் இளைஞர்களை தேவனுடைய அடையாளத்தில் வழிநடத்திடுவீராக. அவர்களுக்கு திறமைமிக்க சமூக ஊடக பயன்பாட்டை ஊக்குவிப்பீராக. நல்லவற்றை தேர்வு செய்யும் துணிச்சலையும், உம்மை போல நல்ல வழியில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தவும், கர்த்தருக்கு உகந்த வழியில் நடக்கவும் செய்தருள்வீராக. உடல், மனம், இதய ஆரோக்கியம் வழங்கி வாழ்வில் நற்செயல் செய்யும் திறனையும் ஆற்றலையும் வளரச் செய்யும். நற்கருணை வழியாக இயேசுவை உணர்ந்து அதில் வாழ்வின் உண்மை அர்த்தத்தை காண செய்யும். புனித கார்லோ அக்யூட்டிஸே, இன்று நான் என் வாழ்வையும், என் உடலையும், என் மனத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பம், என் திட்டங்கள் அனைத்தையும் உமது பாதுகாப்பில் வைக்கிறேன். இயேசுவே, நீர் நேசித்தபடி நான் அவரை நேசிப்பதற்கும் உம்மை போல் அவரை சேவிப்பதற்கும் கற்றுக்கொள்ள செய்வீராக. ஆறுதல், அன்பு மற்றும் நம்பிக்கையுடன் என் வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுப்பீராக. என் செயல்கள் கடவுளின் முதன்மையாகட்டும். என் அச்சம் நிறைந்த நேரத்திலும் வலி நிறைந்த நேரத்திலும் நீர் என்னோடு இருப்பீர் என்று நான் நம்புகிறேன். கர்த்தாவே, உமது உடலையும் மனத்தையும் ஆன்மாவையும் குணப்படுத்தும் புனித கார்லோ அக்யூட்டிஸின் சக்தி வாய்ந்த பரிந்துரை மூலம் என் உடல் முழுமையாக குணமாகட்டும். எல்லா வலியும் நீங்கட்டும். நோய்கள் அனைத்தும் ஒளிந்து விடட்டும். இதயம் மீண்டும் வலிமை அடையட்டும். அழுத்தப்பட்ட மனங்கள் அமைதி அடையட்டும்.
எல்லா மனசோர்வையும் நீக்கி ஒவ்வொரு அறுவை சிகிச்சையும் வெற்றிகரமாக நடைபெறட்டும். எல்லா உடல் செல்களும் புதுப்பிக்கப்படட்டும். ஒவ்வொருவருக்கும் சரியாக செயல்படட்டும். இன்றே தேவன் விரும்பும் முழு குணமடைந்த வாழ்வு எல்லா நோயாளிகளுக்கும் கிடைக்கட்டும். விண்ணகத் தந்தை, மகன், பரிசுத்த ஆவியால் புனித கார்லா அக்யூட்டிஸின் பரிந்துரை மூலம் இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அருள்வீராக. ஆமென்.